ஹாசினி, நில்லு கொஞ்சம். கனி, வேண்டாம், என்னை விட்டுரு. சும்மா சும்மா என்னை கோவப்படுத்தாத. நில்லுப்பா. ஹாசினி, நில்லுப்பா ப்ளீஸ். நின்று பேசினாதான் என்ன ஏதுன்னு தெரியும். நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்லை. என்னை ஆளை விடுங்க. பச்சைக்கிளி, நில்லுடி. இவ்வளவுதானா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு? என்ன முறைக்கிற? முறைக்கிறதோட விடுறனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லை, பலார் பலாருன்னு நான் அரைஞ்சிடுவேன். ஏன்பா? என்ன ஏன்பா? இந்த கல்யாண விஷயம்னு உனக்கு முதல்ல தெரியுமா? தெரிஞ்சுதான் என்னை இங்கே கூப்பிட்டுன்னு வந்திருக்க. ஐயோ ஹாசினி, எனக்கு சத்தியமாக கல்யாண விஷயம்லாம் தெரியாதுடி. அவங்க உன்னை கூப்பிட்டுன்னு வர சொன்னாங்க, உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது. போதும் கனி, பொய் சொல்லாத. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன். ஹாசினி, நிஜமாக தாண்டி எனக்கு இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியாது. ஆமாம் ஆமாம், தெரியாது தான். தெரியாம தான் நிறைய பண்ணிட்டியே நீ. நான் என்னடி பண்ணேன்? இது மட்டுமா பண்ணியிருக்க? இன்னொரு விஷயமா என்கிட்ட சொன்னதானே? என்னென்ன? உங்கள் அண்ணனை கட்டிக்க சொன்னியே, அது என்ன புது கதை? ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நடுவில் இதை ஒன்று இழுத்து விட போறியா? உங்கள் அம்மா கிட்டேயும் நான் கெட்ட பேர் வாங்கிக்கணும், அதுதானே உன்னோட எண்ணம்? ஏண்டி, ஏன் இப்படி இருக்கீங்க? என்னை யாரும் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டீங்களா? ஹாசினி, நீ என்னை புரிஞ்சுக்கிறது இவ்வளோதானாடி? உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். உங்கள் அம்மா இறந்ததுலேருந்து நான் உன்னை பார்க்குறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா வளர்ந்துருக்கோம், ஒன்றா ஸ்கூலுக்கு போயிருக்கோம், காலேஜ் கூட ஒன்றா தான் போயிருக்கோம். உனக்கு அம்மா இல்லைன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரியுமாடி? எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆனப்போ ஹாசினியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்துடலாமா, நம்ம கூட வச்சுக்கலான்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் அண்ணன் இருக்கான், உன் அண்ணன் இருக்கிறப்போ ஒரு வயசு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்து வச்சுக்கினா ஊர் நம்மளை பற்றி தப்பாக பேசும், அதால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எங்கள் அண்ணனே நீ கட்டிக்கிட்டா எங்கள் கூடவே இருக்குவ, ஏன் கூடவே இருக்குவ. நீ யாரும் இல்லாத மாதிரி போய் ஹாஸ்டல்லலாம் தங்க வேண்டாம், எங்கள் கூட சந்தோஷமாக இருந்துடலாம், உனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்கும். இதெல்லாம் நினச்சி தாண்டி நான் அப்படி சொன்னேன். மற்றபடி வேறு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை ஹாசினி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் இல்லை? இப்போ கூட நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டுன்னு வந்தேன்? எனக்கு தெரியும் நீ சீனியராக தான் விரும்புகிறேன்னு. அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, இல்லை ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்காதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாண்டி உன்னை இங்கே கூப்பிட்டுன்னு வந்தேன். எனக்கு நீ ஹாஸ்டலில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. உங்கள் அப்பாவுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் யாரும் இல்லாத மாதிரி எதுக்குடி நீ ஹாஸ்டலில் இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு நீ பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட பேசி அந்த சீனியரை கட்டின அவங்க வீட்டுக்கு போயிடுறி. இப்படி யாரும் இல்லாத மாதிரி ஹாஸ்டல்லலாம் இருக்காத. அப்படி உனக்கு அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துரு. ஊரில் யார் என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். கனி, என்ன உனக்கு இவ்வளவு பிடிக்குமாடி? ஏண்டி? எனக்கே தெரியல ஏன்னு. இந்த சோடா புட்டியை அவ்வளவு பிடிக்கும். எனக்கு அக்கா தங்கச்சிங்க இருந்திருந்தா கூட நான் அவங்கள இவ்வளோ விரும்பியிருக்குவேனான்னு தெரியாது. ஆனால் இந்த சோடா புட்டியை அவ்வளோ பிடிக்குது. ஏய் பத்தியா, சைடு கேப்பில் என்ன சோடா புட்டின்ட்ட. சரி, இப்போ சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியலடி கனி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, டைம் எடுத்துக்கோ, ஆனால் நல்ல முடிவாக எடு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீனியர் சொல்கிறத தான் சரின்னு தோணுது. பாவம் சீனியரும் ரொம்ப பட்டுட்டாரு. சாபகீபம் விட்டுட்டியா என்ன? சேச்சே, நான் இதுக்கிட்ட எப்படியெல்லாம் சாபம் விட போகிறேன்? மனுஷன் இப்போவே ரொம்ப அனுபவிச்சிட்டாரு போல. விட்டால் உன் காலிலே விழுந்துருவார்.
ப்ளீஸ் டி, அந்த சீனியர் சொன்ன மாதிரி அவரை கட்டிக்கின்னு அவங்க வீட்டுக்கே போயிடு. நீ அங்கேருந்தே காலேஜுக்கு வரலாம். நான் கொஞ்சம் யோசிக்கணும்டி, யோசிச்சு சொல்கிறேன். சரி, இப்போது இங்கேருந்து கிளம்பலாமா இல்லை இன்னும் இங்கேயே இருக்கிறதா உத்தேசமா? போகலாண்டி. நான் வேறு அம்மா கிட்ட கோவிலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என் காலை உடச்சிடுவாங்க. அப்போ இன்னைக்கு உன் கால் உடையிறது கன்ஃபார்ம் தான். பொடி, உனக்கு உதவி செய்ய வந்தேன் பாரு. என்ன இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நடு, சீக்கிரமாக போகலாம். கால் வருது பாருடா. டேய், இப்போல்லாம் ஃபோன் வந்தாலே புக்கு புக்குன்னுதுடா. உங்கள் வீட்டிலேருந்து பண்ணிடுவாங்களோன்னு. சரி, அதுக்கு என்ன எடுத்து பார்க்க மாட்டியா? யாருன்னு எடுத்து கேளு. ஹலோ, யாரு? ஹலோ, டேய் நூடுல்ஸ் மண்டியா, நான் தான் ஸ்ரீ. அட கடவுளே. சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீ. டே கவின், ராக்கி எங்கடா? ராக்கியா? ஏன் ஸ்ரீ என்கிட்ட கேட்குறீங்க? அவன் உங்கள் வீட்டில் தானே இருக்குவான். எனக்கு தெரியாதே. ஸ்ரீயா சரியான கிரிமினல் தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. நீ தெரியாதுன்னா நான் நம்பிடுவேனா? என்னன்னாலும் அவனுக்கு தானே ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவான். நீ தானே அவனுக்கு எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுற. கண்டிப்பாக அவன் கூட தான் இருக்குவான். ஃபோனை கூட அவன்கிட்ட. ஐயோ ஸ்ரீ, நிஜமாக அவன் எங்கே இருக்கான்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஊர்லேயே இல்லை. ஊரில் இல்லையா? எங்கே போனேன்? ஆமாம், இப்போல்லாம் ஏன் நீயும் காலேஜ்க்கு வந்தனல்ல? அது வந்து நான் தான் ஊரில் இல்லை. எப்படி காலேஜுக்கு வர முடியும்? நான் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். ஓஹோ அப்படியா? சரி, எப்போ வருவ காலேஜுக்கு? இப்போதைக்கு தெரியாது ஸ்ரீ. என்னடா சமாச்சாரம்? காலேஜ் வச்சுக்கின்னு உங்கள் பாட்டி வீட்டில் உட்காந்துருக்க? அதுவா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதான். அப்போது ராக்கி உன் கூட இல்லை? ஆமாம் ஸ்ரீ, அந்த வீணாக போனவன் எங்கே இருக்கான்னே தெரியல. இருந்தாலும் உயிர் எடுக்கிறான், இல்லைன்னாலும் என் உயிரை எடுக்கிறான். சரி, உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் உன் வீட்டுக்கு வரணும். எது? ஏன் வீட்டுக்கா? ஏன் வீட்டுக்கு ஏன் வரீங்க? நான் தான் வீட்டில் இல்லை. அது எனக்கு தெரியாதா? நீ தான் சொல்லிட்டல்ல வீட்டில் இல்லைன்னு. இருந்தாலும் நான் உன் வீட்டை பார்க்கணும். ஸ்ரீ, என்ன ஸ்ரீ சின்ன பிள்ளைத்தனமா? நான் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு என் வீட்டுக்கு வந்து பார்க்கணும்? உன் வீடு எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கனா அப்புறம் நீ வந்த உடனே நான் உடனே வந்துடுவேன்ல, அதுக்கு தான். அது வந்து என் வீடு உங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ நீ உன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுக்க போறியா இல்லை காலேஜ்லேருந்து நான் வேறு யார்கிட்டையாவது கேட்டு வாங்கிக்கிட்டுமா? அட கடவுளே, இது என்ன வம்பா போச்சு. சீ, இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டனே. கவின். ஸ்ரீ, லைனில் தான் இருக்கேன். சரி, அட்ரஸ் கொடு. அது வந்து நான் உங்களுக்கு லொக்கேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணட்டா? இது கூட நல்ல ஐடியா தான். சீக்கிரமாக சென்ட் பண்ணு. சரி ஸ்ரீ. ஓகே கவின், பாய். ரொம்ப முக்கியம். பாய் ஸ்ரீ. ஏண்டா மச்சான் அப்படி முறைக்கிற? டேய் படுபாவி, உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அந்த ஸ்ரீ சரியான கேடிதான்டா. நீ இங்கே இருக்கிறன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. டாய், வார்த்தையை அடக்கி பேசு. அவ என்னோட அண்ணிடா. போடா பண்ணி. மச்சான், அவளுக்கு டவுட் வந்துருச்சுடா. இப்போ என்ன அட்ரஸ் அனுப்ப சொல்லியிருக்கா, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்ப சொல்லியிருக்காடா. என்ன செய்ய? அதுக்கு ஏன்டா பதற? விடு, நெக்ஸ்ட் கால் வந்தால் அட்டன் பண்ணாத. சரி, அட்டன் பண்ணாமல் விட்டுறேன். அவள் யார்கிட்டயானா அட்ரஸ் கேட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டா? டே, நான் தாண்டா பயப்படணும். நீ எதுக்கு இப்படி அலற? ஏன் சொல்ல மாட்டீங்க சார்? உங்களுக்கு நான் ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கேன். உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன்டா. நீ போலீஸ் தேடுற ஆளு. அடப்பாவி, டிசைடே பண்ணிட்டியா? டேய், அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையோ, நீ அனுப்பிடுவ போல தெரியுது. டென்ஷன் விடு, நானே ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணுறேன். டேய் எப்பா சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடா போடுறேன். முதல்ல உங்கள் அன்னைக்கு ஃபோன் பண்ணி
நீ இங்கே தான் இருக்கிறன்னு சொல்லி அவளை இங்கே வராமல் தடுத்துடுறாப்பா. இல்லைன்னா அவகிட்ட என்னால் பேச்சு வாங்க முடியாது. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. என்ன இவன் ராக்கி அங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறான்? ராக்கியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கவின் தானே. எங்கேயோ இடிக்குது. ஆனால் என் மனசு சொல்லுது அவன் அங்கே தான் இருக்குவான்னு. ஏன்னா இவன் ரொம்ப தடுமாறுறான். கொஞ்ச நாள் காலேஜ் பக்கமே காணோம். அட்ரஸ் கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்றான். அவன் அட்ரஸ் ஏன் கொடுக்காம இருக்கணும்? ராக்கியால் வீட்டில் பயங்கர பிரச்சனை. அவன் எதுக்கு வெளியே போனான்? இங்கே இருந்திருந்தா கூட எப்படியோ சமாளிச்சிருக்கலாம். ச்சே, இவன் வெளியே போய் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் டென்ஷன் பண்ணுறானே. இப்போது என்ன செய்ய? பேசாமல் வேறு யார்கிட்டையாவது அட்ரஸ் கேட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு டைம் தரேன். அவன் மட்டும் அவனோட லொக்கேஷன் அனுப்பலை, நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக யார்கிட்டையாவது அட்ரஸ் கேட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட பார்த்துன்னு வந்துடணும். அப்போ மட்டும் அந்த ராக்கி அங்கே இருக்கட்டும். இந்த கவின் ஒரு கதி பண்ணுறான். நம்ம ஹாசினிக்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சே, கால் பண்ணி பார்க்கலாமா? அவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அவனோட லவ்வர் இல்லை, நான் யார்கிட்ட சொல்லலைன்னாலும் அவகிட்ட ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குவானே. அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்.